Hi friends, நாம இந்த வீடியோல CSS tutorial அப்படினா என்னன்றது பார்க்க போறோம். CSS அப்படினா என்னன்னா cascading style sheet. நம்ம இது வரைக்கும் HTML ல கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோ போட்டுருப்போம். இதான் நம்மளோட சேனல். நம்ம சேனல்ல ஒரு 11 வீடியோஸ் போட்டுருக்கோம் HTML பிளேலிஸ்ட்ல. இத பத்தி நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பேசிக்ஸ் நாலேஜ் வந்து HTML னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிரும். எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிரும். நீங்க இந்த HTML பாக்கும்போது நம்மளோட மொத்தமா எலிமெண்ட் மட்டும் தான் வந்து நம்மளோட browserல வந்து டிஸ்ப்ளே ஆகும். நம்ம CSS அப்படினு போனோம்னா நம்ம அதோட ஸ்டைல்ஸ், கலர்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி வச்சுக்கலாம். ஒரு கலர்ஃபுல் வெப்சைட் டிசைன் பண்றதுக்காக CSS தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். CSS அப்படினா cascading style sheet. இதுதான் நம்மளோட வெப் பேஜ் டிசைன் பண்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நிறைய ஒர்க்கை வந்து நம்மளுக்கு வந்து குறைச்சி கொடுக்கும். HTML ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கலர் செட் பண்ணுறதுக்கு பதிலாக CSSல ஒரு டைம் செட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கலரை மாற்றணும் அப்படின்னா நம்ம எதுவுமே ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல, ஒரே டைம்லேயே கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ன்ற இதெல்லாம் CSS அப்படிங்கிற ஃபைலாக இருக்கும். .cssங்கிற எக்ஸ்டென்ஷனோட முடிவாகும். இப்போ நீங்கள் CSSோட மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி வேணால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹோம் பேஜ், நேவிகேஷன் பார், இதெல்லாம் மெனூஸ். இது மாதிரி நம்ம வந்து HTML எலமெண்ட்டை தனித்தனியாக பிரித்து காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து CSS அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். CSSோட சின்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து CSSோட சின்டாக்ஸ் வந்து ஒரு செலக்டர் வந்து மோஸ்ட்லி நாலு டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டேக் வச்சு செலக்ட் பண்ணுறது, இன்னொன்று கிளாஸ், ஐடி, அப்புறம் அட்ரிபியூட் செலக்டர் அப்படின்னு 4 செலக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது எல்லாமே நம்மளோட செலக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பரந்தசிஸ், க்ளோஸ் பரந்தசிஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்து நம்மளோட டிக்ளரேஷன்ஸ் கொடுக்குறோம். டிக்ளரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்புறம் வேல்யூ இருக்கணும். ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூக்கும் நடுவில் வந்து கோலன் இருக்கணும். ஒவ்வொரு டிக்ளரேஷன் முடியும் போதும் செமிகோலனால செப்பரேட் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 3 டைப்பான ஸ்டைல் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இன்லைன் ஸ்டைல் ஷீட், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு 3 ஸ்டைல் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டைல் ஷீட்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, CSS ஃபைல்ஸ். நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட் பார்க்கலாம். இப்போ ஒரு லைனுக்கு மட்டும் ஒரு கலர் வேணும் அப்படின்னா H1. இங்கே பார்த்தீங்களா, H1 அப்படிங்கிறது வந்து நம்மளோட டேக் நேம். இது நம்ம HTML பார்த்துருப்போம். H1 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஹெட்டிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிண்ட் ஆகும். நார்மலாக நீங்கள் H1 டேக் கொடுத்தீங்கன்னா இதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு பேர்லாம் அட்ரிபியூட் அப்படின்னு நம்ம வந்து HTML டுட்டோரியல்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு பேர் அட்ரிபியூட். ஸ்டைலுங்கிற ஒரு அட்ரிபியூட்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கலர் கோலன் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்ததுனால என்ன ஆகும்னா இந்த HTML டேக் எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் உள்ள எல்லாமே கலர் வந்து ப்ளூ ஆகிடும். இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் கலர் அப்படின்லாம் கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் பற்றி நம்ம ஃபியூச்சரில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ். ஸோ அடுத்தது மார்ஜின் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட், அது மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 30 பிக்சல், PXங்கிறது வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். பிக்சல், பாயிண்ட் அப்படிங்கிற நிறைய வேரியேஷனில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பிக்சல் அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்சல் 30 பிக்சல் தள்ளி லெஃப்ட் சைட் தள்ளி மார்ஜின் விட்டு இந்த லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகும். இது மாதிரிலாம் நம்ம அலைன்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து CSS வழியாக தான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். அங்கே வந்து ஒரே ஒரு இப்போது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுக்கும் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். இங்கே வந்து ஒரு HTML எலமெண்ட், அதாவது H1 டேகுக்கு நீங்கள் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு H1 டேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. நார்மலாக நம்மளோட எலமெண்ட் டிஸ்பிளே ஆகிற பிளாக் கலரில் தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் நம்ம ஒரு டைம் H1 அப்படிங்கிற செலக்டர் யூஸ் பண்ணி கலர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் பேஜில் உள்ள எல்லா H1 டேகுக்கும் நம்ம செலக்டர் வந்து H1 செலக்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த H1 எல்லா H1க்கும் அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் இன்டர்னலுக்கும் இன்லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும். இன்லைனில் நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக கோடிங்கில் கலர் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்டர்னலில் வந்து ஒரே டைமாக கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல் பேஜும் ஒரே கலருக்கு வந்து மாறிடும். ஈஸியாக இருக்கும். எடிட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா என்னென்னா நம்ம இங்கே கொடுத்த இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் கொடுத்த அதே கலரை, அதே கோடிங்ஸை ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டைல் ஷீட் ஓன் பண்ணுறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
ஸ்டைல் ஷீட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வந்து எப்பொழுதுமே .css அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ரிலேஷன் ஹெட் டேக்குள்ள தான் நம்ம வந்து CSS எப்பொழுதுமே லிங்க் பண்ணுவோம். ஸோ இதோட வந்து லிங்க் அப்படின்னா நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். REL அப்படின்னா ரிலேஷன், அந்த ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரௌசருக்கு சொல்லணும். ஸோ அது ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். டைப் அப்படின்னா என்னென்னா இந்த ஃபைல் வந்து என்ன டைப்பில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ text/CSS அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம். href அப்படின்னா என்னன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் நிறைய டைம் href அப்படிங்கிறத ஆங்கர் டேக்ல பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஹைப்பர் ரெஃபரன்ஸ் வந்து mystyle.css அப்படிங்கிற ஒரு ஃபைலில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இந்த ஸ்டைல் ஷீட்டுக்கு எந்த ஒரு எண்ட் டேகும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ ஹெட் டேக் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே mystyle.css அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட CSS ஃபைலை கொடுத்துக்கலாம். இந்த CSS ஃபைல் எப்பொழுதுமே பியூர் CSS தான் இருக்கணும். நடுவில் இந்த மாதிரி டேக் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒன்லி பாடி அப்படின்னா நம்ம செலக்டர் மட்டும் தான் கொடுத்துட்டு நம்ம உள்ள என்ன கலர் வேணுமோ அது கலர் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னங்கிறது வந்து நம்ம கோடிங்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.